பிட்காயின் நேத்து வந்து புது ஆல் டைம் வந்து ரீச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட $1,19,000 வரைக்கும் வந்து பிட்காயின் போயிருக்கு. ஓகே, பிட்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்காயின் சீசன் வந்து இன்னும் அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆகல. இந்த வீடியோல வந்து மொத்தம் 3 டாபிக் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான டாபிக் வந்து இந்த மாரி ஜெரோம் பவுல் இருக்கார்ல, ஃபெட்டோட சேர்மன். அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. இது வந்து அமெரிக்காவோட ஃபெடரல் ஹவுசிங் அவங்க குடுத்த ஒரு ரிலீஸ். இத வந்து யார் குடுத்ததுன்னு கேட்டா வந்து சேர்மன் ஆஃப் போர்டு, அதாவது வந்து ஃபேனி மே அண்ட் மேக் வில்லியம், இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து ஜெரோம் பவுல் இஸ் கன்சிடரிங் ரிசைனிங் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து அமெரிக்கா வந்து எக்கனாமிக் குரோத் ஆகும்னா ஜெரோம் பவுல் வந்து கண்டிப்பா வந்து ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி இன்னைக்கு காலையில இருந்து வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இத பத்தி அபிஷியலா வந்து ஜெரோம் பவுல் வந்து எந்தவித இதுவுமே சொல்லல. அவர் வந்து நான் ரிசைன் பண்ண போறேங்கிறத வந்து சொல்லல. ஓகேங்களா? ஆனா இன்னொரு ஒரு ட்விட்டர் பேஜ்ல இருக்கிற ஒரு பீட்டர்ங்கிற ஒருத்தர் வந்து மண்டே அன்னைக்கு திங்கட்கிழமை வந்து ஜெரோம் பவுல் வந்து ரிசைன் பண்ண போறதாகவும், அண்ட் வந்து இந்த மாரி ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேசிக் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணுங்க. அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ஒரு முக்கியமான ஆள் வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி தமிழ் கிரிப்டோ டெக்கரோட ட்விட்டர் பேஜ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். கீழ அதுக்கான லிங்க் இருக்கு. ஸோ மஸ்ட் அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 2வது என்ன முக்கியமான நியூஸ் கேட்டா வந்து ஜூலை 14லேருந்து ஜூலை 18 இந்த நாள் இருக்குல்ல, இத வந்து கிரிப்டோ வீக்ன்னு சொல்லி அமெரிக்கால இருக்கிற எம்பிஸ் எல்லாமே வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து அமெரிக்கால வந்து பில்லு கிரிப்டோ சம்மந்தப்பட்ட பில்லு அது எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே பேசியிருக்கோம். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். மஸ்ட் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஒரு 3 பில்லு வந்து ஆல்ரெடி கியூல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி பில்லு, 2வது வந்து ஆன்டி சிபிடிசி ஆக்ட், 3வது வந்து ஜீனியஸ் ஆக்ட். இதுல வந்து இந்த கிளாரிட்டி ஆக்ட்ல வந்து கிளியர் ரூல்ஸ், அதாவது வந்து எஸ்இசிக்கு, சிஎஃப்டிசிக்கு இந்த மாதிரி ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாமே வந்து அந்த பில்ல இருக்கு. அப்புறம் ஆன்டி சிபிடிசிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து எந்தவித சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிஷன்ல இருக்கிற எந்தவித கரன்சி உருவாக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஆன்டி சிபிடிசி ஆக்ட். அப்புறம் ஜீனியஸ் ஆக்ட்ங்கிறது வந்து ஸ்டேபிள் காயின்ஸை வந்து அமெரிக்கா டாலருக்கு பேக்கப்ல கொண்டு வருது. இந்த மாதிரியான 3 பில்லையுமே வந்து ஜூலை 14லேருந்து ஜூலை 18க்குள்ள வந்து ட்ரம்ப் கிட்ட கொண்டு போய் சைன் வாங்க போறதா வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூஸ். அது மட்டும் இல்லாம வந்து லாஸ்ட் வீக் வந்து செனட் லூமிஸ்ங்கிறவங்க வந்து ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பில் ஆட் பண்ண பார்த்தாங்க. சின்ன சின்ன பேமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் டாக்ஸபிள். ஏன்னா ஒரு $600 வரைக்கும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா பிட்காயின்ல உங்களுக்கு வந்து நான் டாக்ஸபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்லும் கொண்டு வர பார்த்தாங்க. மேபி அந்த பில்லும் இந்த வாரத்துல ஜூலை 14லேருந்து ஜூலை 18 இந்த கிரிப்டோ வீக்ல வந்து அந்த பில்லும் பாஸ் ஆகலாம். இந்த வாரங்கிறது கிரிப்டோ வாரங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வரும். அண்ட் வந்து இதனால வந்து பிட்காயின் பம்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி பிட்காயின் வந்து பம்ப் ஆகலாம். இல்லைன்னா இந்த நியூஸ், இந்த பாசிட்டிவ் நியூஸை வச்சு சின்ன ஒரு கரெக்ஷன் வரலாம். ஆனா அஃபிஷியலா இன்னும் வந்து ஆல்காயின் சீசன் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல. இது ஆல்காயினோட புல் ரன் கிடையாது. இது வந்து பிட்காயின் சீசன், பிட்காயினோட புல் ரன். சரிப்பா, உங்களுக்கு ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகும்னா என்னென்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபொமோ வந்து மேக் ஆகணும். அதாவது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு ஃபொமோ மேக் ஆகணும். இத பத்தி நான் வந்து லாஸ்ட் இயரே நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். முக்கியமா வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் அதுல வந்து இந்த கிரிப்டோ சம்மந்தப்பட்டத கேட்கணும். அப்புறம் உங்க வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் திடுதிப்புன்னு வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரியான ஒரு யூஃபோரிக் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்பதான் வந்து ஆல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். 2வது முக்கியமான விஷயம் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து டாப்க்கு வரணும். ஸோ அப்பதான் வந்து அஃபிஷியலா வந்து ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து 3 சார்ட் வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயினோட டாமினன்ஸ், அடுத்து வந்து ஈத் பிடிசி, அடுத்து 3வது சார்ட் வந்து எத்தீரியம். இந்த 3 சார்ட்டையுமே நம்ம அடுத்து வர டெக்னிக்கல் அனலைஸை ஃபுல்லா பார்த்துலாம் நம்ம. பார்க்கலாமா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிட்காயின் சார்ட் பார்க்க போறோம். பிட்காயின் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் இப்போ வந்து $1,17,000 இருக்கு. ஆக்சுவலி வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஆகஸ்ட் 18, 2025 இந்த ரேஞ்சுக்குள்ள பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,27,000 ஒரு 1,30,000 வரைக்கும் பிட்காயின் போகணும். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டா வந்து எது இருக்குன்னா வந்து $1,00,000 வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டா இருக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டா வந்து $1,12,000 வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. இது வந்து பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஒரு புல்லிஷ் கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்காயின் சீசன் தான். ஆல்காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து பிட்காயின் டாமினன்ஸ். பிட்காயின் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 64.7ல இருக்கு.
நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்ச் 72 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குல்ல. இந்த இந்த ரேஞ்சு எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல வந்து மேபி போய் விக்கு குடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் கரெக்டான ரேஞ்ச் 0.61ங்கிற ஃபிப் லெவல் இந்த கோல்டன் ரேஷியோட இப்போ வந்து கீழ வந்துட்டு இருக்கு. மேபி இங்கேருந்து மேல போகும் பட்சத்துல இந்த ஜோன்ஸ்ல வந்து மேல போய் லைட்டா டச் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் அதனால வந்து ஆல்காயின்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல டம்ப் ஆகுமான்னு கேட்டா, ஏன்னா பிட்காயின் வந்து நல்ல புல்லிஷ் கண்டிஷன் இருக்கனால வந்து இது லைட்டா மேல போனா கூட பெரிய லெவல்ல ஆல்காயின்ல வந்து பெரிய லெவல்ல லோ இருக்காது. ஓகேங்களா? அண்ட் வந்து கீழ வந்துச்சுன்னா வந்து சப்போர்ட் லெவலுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ் 60% அந்த பெர்சென்ட்ட உடைக்காம பிட்காயின் டாமினன்ஸ் உடைக்காம உங்களுக்கு வந்து ஆல்காயின் சீசன் வந்து ஃபியூச்சர்ல வந்து கிடையாது. ஏன்னா 60% உடைச்சா மட்டும் தான் ஃபுல் ஃபிளெட்ஜான ஆல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து பிட்காயின் டாமினன்ஸ் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 60% உடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈத் சார்ட் ஈத் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எத்திரியம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லைன்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து $4,000. இந்த இந்த இதை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலுங்கிறது வந்து $4,900 $4,500லேருந்து $5,000 இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல்ல வந்து எப்போ எத்திரியம் போகுதோ அப்பதான் அஃபிஷியலான ஓஜி ஆல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து புல்ரன் ஆகணும். அதே நேரத்தில் பிட்காயின் டாமினன்ஸ் கீழே இறங்கி வரணும். இந்த இடத்துல டச் ஆகணும். டச் ஆகிட்டு $4,000 டச் ஆகிட்டு சின்ன ஒரு கீழே வந்து கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி வந்து மேலே போய் வந்து பழைய ஆல் டைமை வந்து டச் பண்ணணும். $4,800 $900 அப்பயே வந்து டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து புது ஆல் டைமை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பிட்காயின் டாமினன்ஸ் கீழே இறங்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரேடியா மேலே போகும். எத்திரியம் மேலே போகணுமா? அப்படி போகக்கூடாது. ஒன்ஸ் ஆல் டைமையை டச் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு புது ஆல் டைமையை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷன்ல வந்து அக்குமேட் ஆகும். அப்ப என்ன ஆகும் கேட்டா வந்து பிட்காயின் எல்லாமே வந்து பிட்காயின் எத்திரியம் ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து பெரிய லெவல்ல வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து ரியலான ஆல்காயின் சீசன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த லெவலை உடைக்காத வரைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆல்காயின்ஸ் பம்ப் ஆகும். ஆனால் பெரிய லெவலில் எக்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் கிடையாது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அடுத்து வந்து ஈத் பிடிசி ஈத் பிடிசியை பொறுத்த வரைக்கும் வீக்லியில வந்து இப்போதைக்கு புல்லிஷா டேர்ன் அவுட் ஆயிருக்கு. ஆனால் டேல வந்து ரொம்ப ஒரு புல்லிஷ் கண்டிஷன்ல டேர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஈத் பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோல இருக்கு. இப்போதான் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 0.61 அந்த லெவலுக்கு வந்துச்சு. அதுக்கு மேலே லைட்டாக போனுச்சுனாலே ஆல்காயின் சீசன் முடியுதுன்னு அர்த்தம். ஈத் பிடிசியும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம தெளிவாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் எத்திரியம் சார்ட்டு அண்ட் ஈத் பிடிசி பிட்காயின் டாமினன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முக்கியமாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 60% உடைக்கணும். அண்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து எத்திரியம் வந்து புல்ரன் ஆகி அதை புது ஆல்டைமை கிரியேட் பண்ணி அங்கே வந்து அது அக்குமேட் ஆகணும். இப்படி ஆனால் மட்டும்தான் ஆல்காயின்ஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகும். என்ன மாதிரி ஆல்காயின்ஸ் பம்ப் ஆகும் கேட்டால் வந்து எல்லா ஆல்காயின்ஸும் பம்ப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஏஇ அப்புறம் வந்து ஆர்டபிள்யூஏ அதுக்கப்புறம் வந்து கேமிங் மேபி இந்த லெவல் ஆஃப் காயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் புல்லிஷ் டோனில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து நியூஸஸ் எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.